யாரடி மோகினி வந்து மிகப்பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். முதல் படமே வந்து நயன்தாரா, ரகுவரன், கே விஸ்வநாத் சார் எல்லாம் பெரிய ஆக்டர். எனக்கு பெரிய நம்பிக்கை என்னன்னா செல்வா சாரோட ஸ்கிரிப்ட். அது தனுஷ் சாரும் ரகுவரன் சாரும் சேர்ந்து பண்ணலை. எனக்கு அது பயங்கரமாக ஒர்க் ஆகும்னு தோணுச்சு. பெரிய ஆக்டர் அவர், உன்னால் ஹேண்டில் பண்ண முடியுமா பார்த்துக்கோ அப்படின்னாரு. பரவாயில்ல சார், அடித்தா கூட நான் வாங்கிக்கிறேன் சார். எனக்கு அவ்வளோ பிடிக்கும் அவரை. அவர் ஹோம்ஒர்க் பண்ணுறாரா என்னென்னு எனக்கு தெரியல. ஆனால் ஸ்பாட்டில் அங்கே வரும்போது அவர் பண்ணுறது ஸ்பான்டேனியஸாக இருக்கும், பயங்கர ஸ்பான்டேனியஸாக இருக்கும், பயங்கர லைவாக இருக்கும். நான் சொல்லிட்டேன் சார், லைவாக இருக்கணும், அவ்வளோதான் சார், நீங்கள் உங்கள் ஸ்டைலில் பண்ணிக்கன்னு சொல்லிட்டோம். அவங்க ரெண்டு பேரும் அந்த ஃபர்ஸ்ட் டே பண்ண அந்த சீன் பார்த்தீங்கன்னா நிஜமே ஒரு ஃபாதர் சன் மாதிரியே, புது டைரக்டர் அப்படின்லாம் அவர் இது பண்ணாமல் ஓகே சார் அப்படின்னு கேட்டு பண்ணுவார். ஒரு நாள் கூட மானிட்டர் வந்து அவர் பார்த்ததே கிடையாது. ஈவன் டப்பிங் அப்போ கூட பேசிக்கிட்டே இருக்காரு. பேசி 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 ஒரு 10 தடவை டோன் மாற்றி பேசி பேசி அப்புறமா வந்து ஜவஹர் இதை கேளுங்க அப்படின்றாரு. பார்த்தா அதான் எக்ஸாக்டாக அப்படி சூப்பராக உட்காருது. அதில் அந்த விஷயமும் அப்படியே அந்த 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 வாய்ஸ்குள்ளேயும் அவர் என்ன மாதிரி நடிச்சிருக்கலாம். அந்த வாய்ஸ் அதுக்குள்ளே அவர் செட் பண்ணார் பார்த்தீங்களா, அது ஒரு பயங்கர மேஜிக்காக இருந்தது எனக்கு. அதே மாதிரி அந்த டப்பிங் டைமில் அவர் வந்து ஸ்மார்ட்டில் பேசுனதெல்லாம் மறந்துட்டார். அந்த கண்டென்ட் மட்டும் வச்சுக்கிட்டு இப்பெல்லாம் அவளை யோசிக்கவே இல்லை. அவர் ஏதாவது ஒரு இடத்துல சின்ன டக்குன்னு ஒரு கேப் விடுவார். கேப் விட்டுட்டு அப்படி போயிடுவார். நான் சொன்னேன் சார் ஒரு சின்ன கேப் வந்துருச்சுன்னு. இல்லை நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள் அப்படிம்பாரு. ப்ளே பண்ணி பார்த்தா அந்த கேப் விட்டதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். என்ன சொல்கிறது, அன்ஃபர்கெட்டபிள் எக்ஸ்பீரியன்ஸ் அவர் கூட ஒர்க் பண்ணது. நிறைய கற்றுக்கிட்டேன்.